தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். நடிகர் விஜயின் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டி சாலையில் நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில், மாநாடு நடத்த அனுமதி கோரி விழுப்புரம் எஸ்பிக்கு த.வெ.க. பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் கடிதம் கொடுத்தார். இதையடுத்து 21 கேள்விகளுக்கு போலீசார் தரப்பில் பதில் கேட்கப்பட்டது. நேற்று முன்தினம் புஸ்ஸி ஆனந்த் 21 கேள்விகளுக்கும் பதிலளித்தார். இந்த பதிலை பரிசீலனை செய்ய விழுப்புரம் மாவட்ட காவல்துறை நடிகர் விஜயின் அரசியல் கட்சி மாநாட்டுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. முதல் மாநாடு ஏற்கனவே அறிவித்த செப்டம்பர் 23ஆம் தேதியில் மாற்றமின்றி நடைபெறவுள்ளது. இதனால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மகிழ்ச்சியாக உள்ளனர். அதேபோல தமிழக வெற்றிக் கழகத்தின் பதிவு விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதையும் த.வெ.க.வினர் விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இதனையடுத்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் பதிவு விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து த.வெ.க. தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்த நிலையில், அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்த தேர்தல் ஆணையம் தற்போது அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்தப் பணிகள் தொடங்கியுள்ளதாகவும், அதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் தெரிவித்துள்ளார்.